கிருஷ்ணரின் உண்மையான கால்பாதங்கள் இருக்கும் 3 இடங்கள். உங்களுக்கு கிருஷ்ணரை பிடிக்குன்னா ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணான்னு கமெண்ட் பண்ணிடுங்க. முதல்ல இந்திரசென் மலையில் இருக்க கிருஷ்ணர் கால்பாதம். இந்த இடத்துல உண்மையாலுமே கிருஷ்ணரோட கால்பாதம் இருக்குது. அது தத்ரூபமாக ஒரு பாறையில் ஒருத்தர் கால் வச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் கால்பாதம் இருக்குது. அந்த மலையில் கோவிலோ வழிபாடோ வீடோ எதுவுமே கிடையாது. இருந்தாலும் அந்த மலைக்கு மேலே இந்த கிருஷ்ணனோட கால்பாதங்கள் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி சின்னதாக ஒரு கூண்டில் கட்டி அந்த கால்பாதத்தை இன்ன வரைக்கும் பாதுகாத்துட்டு வராங்க. இதில் என்ன ஒரு ஆச்சரியம்னா அங்கே கிருஷ்ணரோட 2 கால்பாதமுமே இருக்குது. ரெண்டாவது காமியான் மலையில் இருக்க கிருஷ்ணர் பாதம். இந்த இடத்துல கிருஷ்ணரோட முழு பாதமும் இருக்குது. இதை பார்த்தா உண்மையாலுமே ஒரு கால்பாதம் அந்த இடத்துல வச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி முழுமையான ஒரு கால்பாதம் அங்கே இருக்குது. இந்த பாறையை பார்க்கவே வெள்ளை கலரில் கொஞ்சம் வினோதமாக தான் இருக்குது. அந்த காலத்தில் இந்த பாறை பார்த்திங்கன்னா மணலாக இருந்திருக்கணுமாமா. அப்போ கால் வச்சதான் இப்போ பாறையாக மாறி இருக்கும். இந்த இடத்துல தான் கிருஷ்ணர் வாழ்ந்தாராமா. அதனால தான் இது உண்மையான கிருஷ்ணரோட கால்பாதம்னு சொல்கிறாங்க. மூணாவது ஷேரன் பகாடியில் இருக்க கிருஷ்ணர் கால்பாதம். இங்கே இருக்கிற கால்பாதம் ரொம்பவே அரிதான கால்பாதமா. அதனால இந்த கால்பாதத்தை ஒரு மிகப்பெரிய ஒரு கோயில் மாதிரி கட்டி பாதுகாத்துட்டு வர்றாங்க. அந்த கால்பாதத்தை தினமும் அங்கே ஒருத்தர் உட்காந்து பாதுகாத்துட்டு இருக்காரு. எப்பவுமே அவர் அந்த இடத்த விட்டு போகவே மாட்டார். இந்த கால்பாதம் கிருஷ்ணரோட துவாபர யுகத்தில் வைக்கப்பட்ட கால்பாதமாக இருக்குது.